யாரிடம் குறைவான ஆசைகளும் மன அமைதியும் உள்ளதோ அவர்கள் கவலையின்றி வாழ்கிறார்கள். இந்த பூமிக்கு அமைதியை கொண்டு வருவதற்கான ஒரே வழி நம் சொந்த வாழ்க்கையை அமைதியாக மாற்றிக்கொள்வதுதான். வாழ்வில் நிலையான ஒரே விஷயம் மாற்றம் மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கை, அழகு, மகிழ்ச்சி, வலிமை இவை நான்கும் நம் வாழ்வில் அதிகரிக்க நாம் எப்போதும் பெரியவர்களை மரியாதையாக நடத்த வேண்டும். தங்களை தாமே நம்பி யாரிடமும் உதவி எதிர்பார்க்காமல் தங்களுக்கு தாமே உதவிகரமாக இருப்பவர்கள் யாரோ அவர்களே வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைகிறார்கள். நாம் எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் நம்முடைய செயல்களுக்கான விளைவுகளே நம்மை பின்தொடர்கின்றன. வெளியிலிருந்து நம்மை யாரும் ஆள முடியாது. இந்த உண்மை நமக்கு தெரிந்தவுடன் நாம் சுதந்திரமாகி விடுகிறோம். உண்மையை பேசுங்கள், உங்களால் முடிந்ததை கொடுங்கள், ஒருபோதும் கோபப்படாதீர்கள். இந்த 3 படிகளும் உங்களை இறைவனை நோக்கி வழிநடத்திச் செல்லும். வாழ்க்கை நிகழ்காலத்தில் மட்டுமே நிகழ முடியும். நிகழ்காலத்தை நீங்கள் இழந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழக்கிறீர்கள். உள்ளத்தில் கோபம் இருந்தால் மட்டுமே வெளியில் எதிரி இருக்க முடியும். மற்றவர்கள் சொல்வதை கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். உங்களுக்கு மனநிறைவு, தெளிவு மற்றும் அமைதியை தரக்கூடியதை நீங்களே கண்டுணருங்கள். அதுவே நீங்கள் பின்பற்ற வேண்டிய பாதை. நல்லதை செய்ய உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள். அதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவீர்கள். அனைத்தும் நம் மனதின் பிரதிபலிப்பு என்பதால் நம் மனதால் அனைத்தையும் மாற்ற முடியும். உங்கள் உடல் விலை மதிப்பற்றது. அது உங்களுடைய விழிப்புணர்வுக்கான வாகனம். அதை கவனமாக கையாளுங்கள். வானில் கிழக்கு மேற்கு என்ற பாகுபாடு இல்லை. மக்கள் தங்கள் மனதினால் வேறுபாடுகளை உருவாக்கி பின்னர் அவற்றை உண்மை என்று நம்புகிறார்கள். தான் ஒரு ஞானி என்று நினைக்கும் ஒரு முட்டாள் வெறும் முட்டாளே. தான் ஒரு முட்டாள் என்று தெரிந்த முட்டாள் உண்மையிலேயே ஒரு ஞானி. உங்கள் செயல்கள் மட்டுமே உங்கள் உண்மையான உடைமைகள். உங்களுடன் நடக்க ஒரு நல்ல துணையை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் காட்டில் சுற்றித் திரியும் யானையைப் போல் தனியாக நடந்து செல்லுங்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பதே நல்லது. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது செய்ய தவறுகிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அல்லது செய்ய தவறுகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விளக்கேற்றினால் அது உங்கள் பாதையை பிரகாசமாக்கும். நமக்கு நடக்கும் அனைத்துக்கும் காரணம் நாம் நினைத்த, சொன்ன அல்லது செய்தவற்றின் விளைவாகும். நம் வாழ்க்கைக்கு நாம் மட்டுமே பொறுப்பு. நீங்கள் ஒரு பூவின் மீது விருப்பப்பட்டால் அதை பறித்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு பூவின் மீது அன்பு வைத்தால் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவீர்கள். மாற்றம் ஒருபோதும் வலிமிகுந்ததல்ல. மாற்றத்தை எதிர்ப்பது மட்டுமே வலிமிகுந்தது. எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்று கற்றுக்கொள்ளாதீர்கள். எப்படி பதிலளிப்பது என்று கற்றுக்கொள்ளுங்கள். உலகம் ஒரு கண்ணாடி போன்றது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது சொந்த எண்ணங்களின் உண்மையான பிரதிபலிப்பை காட்டுகிறது. உங்கள் மனதை ஆளுங்கள், இல்லையெனில் அது உங்களை ஆளும். எல்லோருடைய வாழ்க்கையும் நிரந்தரமற்றது. பிறகு ஏன் நிரந்தரமற்ற விஷயங்களுக்காக கவலைப்பட வேண்டும்? ஒரு கணத்தால் ஒரு நாளையே மாற்ற முடியும். ஒரு நாளால் ஒரு வாழ்க்கையையே மாற்ற முடியும். ஒரு வாழ்க்கையால் இந்த உலகையே மாற்ற முடியும்.